பாடகர் மனோவின் வீட்டிற்குள் நுழைந்து அவரது மனைவி மற்றும் மகன்களை தாக்கிவிட்டு 12 சவரன் நகை மற்றும் காரில் இருந்த பணத்தை திருடிச் சென்ற புகாரில் சிறுவன் உட்பட 2 பேரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்கி கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்களை பகிரலாம். திரைப்பட பாடகர் மனோவின் மனைவி ஜமீலா அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில தற்போது 2 நபர்களை வலசரவாக்கம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தங்களது வீட்டுக்குள் அத்துமீறி 8 நபர்கள் நுழைந்து தன்னையும் தனது மகன்களையும் தாக்கிவிட்டு 2,50,000 ரூபாய் பணம் மற்றும் 12 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக பாடகர் மனோவின் மனைவி ஜமீலா புகாரில் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுக்கு மேல வழக்கு பதிவு செய்து 8 நபர்களை போலீசார் தேடி வந்தார்கள். இந்த வழக்கில் கிருபாகரன் மற்றும் 16 வயது சிறுவன் இருவரை வழக்கறிஞர் மூலமாக சரணடைய வைத்த நிலையில அவர்களை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 10ஆம் தேதி கால்பந்து பயிற்சி முடித்துவிட்டு கிருபாகரன் மற்றும் 16 வயதுடைய நபர் மனோவின் வீட்டின் அருகே செல்லும் போது ரஃபீக் மற்றும் சாகித் ஆகிய இருவரும், மனோவின் மகன்களாக இருக்கக்கூடிய ரஃபீக் மற்றும் சாகித் இருவரும் நண்பருடன் சேர்ந்து கிருபாகரன் மற்றும் சிறுவனை தாக்கியதாக புகார் அளித்த நிலையில அந்த வழக்குல மனோவின் மகன்கள் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 2 பேரும் முன்ஜாமீன் பெற்றிருந்தார்கள். இதனிடையே பாடகர் மனோவின் மனைவி ஜமீலாவும் 12ஆம் தேதி ஒரு புகாரை அளித்திருந்தார். அந்த புகாரில் தான் தனதையும் தனது மகனையும் தாக்கிவிட்டு நகை பணங்களை கொள்ளையடித்து சென்றதாக புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.